ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொலி மூலம் உங்களை சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காணொலி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை பலர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை தியானத்தை குறித்து அநேகர் நீங்கள் செய்திகளும் வார்த்தைகளும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நாட்களிலே ஆண்டவர் அடியன் கொடுத்த ஒரு நல்ல வெளிப்பாடு மத்தியிலே பேச விரும்புகிறேன். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, அநேக பாரம்பரியமான நம் செய்தி என்ன கேட்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 7 வார்த்தை சொன்னதை ஒவ்வொருக்கும் ஒரு விதமான பகிர்ந்து கொண்டு பேச வைப்பார்கள். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும், வாய்ப்பும் கிடைக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, போகட்டும், நல்லது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 3 காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் சுருக்கமாக மத்தியிலே பேச விரும்புகிறேன். முதல், ஏற்றுக்கொண்ட சிலுவை. 2வது, சுமந்த சிலுவை. 3வது, சுமந்ததை தீர்த்த சிலுவை. சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு பாவத்தை ஏற்றுக்கொண்டார், பாவத்தை நிவர்த்தி செய்தார். அப்படின்னு சொன்னால் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஏற்றுக்கொண்ட சிலுவை, சுமந்த சிலுவை, சுமந்ததை தீர்த்த சிலுவை. பாவத்தின் நிமித்தம் மனுக்குலத்துக்கு முதல் என்ன வந்ததாம்? என் அன்புக்குரியவர்களே, அவனுக்குள்ள மகிமை இழந்தான், சாயலை இழந்தான், வியாதி அவனுக்குள்ளே கடந்து வந்து பலவீனப்பட்டான், குற்ற மனசாட்சி அடைந்தான். அதனால்தான் மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்க பார்க்கிறோம், அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் என்று இருக்கும். அது 16ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது, அவர் சூரியன் அஸ்தமான போது அநேக பிசாசு பிடித்தவர்களை வியாதிப்பட கொண்டு வந்தார்கள். கொண்டு வரும்போது அவர்கள் எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்தார். அடுத்த வசனம் தான் இந்த வார்த்தைகள், ஏற்றுக்கொண்ட சிலுவை. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்காய் எனக்காய் உன்னுடைய பாவத்தினுடைய பாவத்தையும், அது மாத்த பாவத்தின் நிமித்த பலவீனத்தையும் நோய்களையும் பாவத்தின் நிமித்தம் அந்த அசுத்தாவின் கிரியைகளையும் அவர் ஏற்றுக்கொண்ட நோக்கம், என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் சுகமாய் வாழ்வதற்கு, பலனாய் வாழ்வதற்கு, விடுதலையாய் வாழ்வதற்கு தான் முதல் ஏற்றுக்கொண்டார். 2வதாக அவர் சுமந்து கொண்டார். 1 பேதுரு புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 24 நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். அவர் சிலுவையிலே சுமந்த பாவத்தை சுமந்தாராம். அப்ப சிலுவையில் அவர் என்ன செய்தார்? சுமந்து கொண்டார். அவர் தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்பட்டீர்கள். அப்போ இந்த பாவத்தின் நிமித்தம் அவர் சுமந்த நோக்கம் கவனிக்க வேண்டும். அந்த பாவத்தின் நிமித்தம் பாடுபட்டார். எபிரேயர் 13:12, 1 பேதுரு 3:18, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். பாடுகள் நிமித்தம் புறக்கணிக்கப்பட்டார், பாடுகள் நிமித்தம் நம் பிதாவிடத்தில் சேர்த்தார் என்று ஏசாயா 53 வாசிக்கும் போது இந்த வார்த்தையை நம்ம படிக்கிறோம். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, நம்மளை பரிசுத்தமாக்குவதற்கு, அவர் சாயலை கொடுப்பதற்கு, இழந்து போன மகிமையை மறுபடியும் பெறுவதற்கு தேவகுமாரனை கவனிக்க வேண்டும். உனக்காய் எனக்காய் பாடுகள் உட்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. என்றால் அவர் சுமந்த சிலுவை, சுமந்த நிமித்தம் நம்ம இழந்து போன சாயலை மறுபடியும் கொடுப்பதற்கு. 3வதாக எபிரேயர் 9:28, 1 யோவான் 3:5 வாசித்துக் கொள்ளுங்கள். வாசிக்கும் போது பார்த்தீங்களா, நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பாவம், சுமந்த பாவத்தை நிவர்த்தி செய்தார், தீர்த்தார், நிவர்த்தியாக்கினார். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, தானியேல் அடிமனத்தில் இருக்கும்போது அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், மேசியா வெளிப்படும் போது பாவத்தை தொலைப்பார், நிவர்த்தியாக்குவார் என்று. அந்த வெளிப்பாடு தான் இயேசு கிறிஸ்து மூலியமாய், மேசியா என்பது கிறிஸ்து என்று அர்த்தம் என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 41 வாசித்து பாருங்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நிவர்த்தி என்பது புரிந்து கொள்ளுங்கள், மறுபடியும் ஒரு பலி அல்ல, மறுபடியும் ஒரு நிவர்த்தி அல்ல. இயேசு கிறிஸ்து உனக்காய் எனக்காய் ஒரே தரம் பலியாகி நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை பூர்ணப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதுக்கு பூர்ணப்படுத்தார் என்றால், நம்மையும் உன்னையும் என்னையும்
தேவனுடைய ஒப்புரவாகுவதற்கு, தேவனுடைய பிள்ளையாகுவதற்கு, தேவனோடு சஞ்சரிப்பதற்கு, ஆதாம் இழந்து போன அந்த உறவை, ஆதாம் இழந்து போன அந்த மகிமையை, ஆதாம் இழந்து போன அந்த கனத்தையும் மகிமையும் ஆளுகையும் மறுபடியும் கொடுப்பதற்கு தான் நிவர்த்தி செய்தார். ஒரே பலினால் நிவர்த்தி செய்தார். கிருபாதார பலினால் நிவர்த்தி செய்து அவரோடு ஒப்புரவாக்கினார். தேவ அன்பை விளங்க பண்ணும்படி செய்தார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஏற்றுக்கொண்ட பாவம், சுமந்த பாவம், சுமந்ததை தீர்த்த பாவம். யோவான் சொல்லும் போது இந்த உலகத்தின் பாவத்தை தீர்க்கும்படி வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்றார். இந்த சிலுவையிலே கடவுள் செய்த 3 காரியத்தை விசுவாசிங்கள். இன்றைக்கு வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து கவனிக்க வேண்டும். உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு தான் கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாய் ஆபிரகாம் உண்டான, ஈசாக்கு உண்டான, யாக்கோபு உண்டான சகல ஆசீர்வாதத்தையும், ஆபிரகாமுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஈசாக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம், யாக்கோபு சந்ததி ஆசீர்வாதம், அந்த 3 ஆசீர்வாதங்களையும் உனக்கு எனக்காக சிலுவை மூலியமாய் தேவன் தந்திருக்கிறார். கலாத்தியர் 3:13-14 வாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு பலிக்கும்படி ஜெபிக்கிறேன். மகாபிரபு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எங்களுக்காக ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு தீர்த்த அந்த காரியங்களை சிலுவை மூலியமாய் அந்த நன்மையை பெறுவதற்கு இந்த காணொளி கேட்கிற பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். அந்த வியாதிகள் நீங்கட்டும். அசுத்தாவின் தொல்லையிலிருந்து விடுதலை பெறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நீ சுமந்த நோக்கம் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும், எங்களை தேவனுடைய மகிமை அடைவதற்கும், நாங்கள் தேவனுடைய ஒப்புரவாவதற்கு தானே. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமான செயல் உண்டாகட்டும் ஐயா. சுமந்ததை தீர்த்த நோக்கம் ஒரே பலினாலே தீர்த்த ஆண்டவரை நிவர்த்தி செய்யும்படியாய் ஆண்டவரை சுமந்து தீர்த்தரையா எங்களை பூர்ணப்படுத்தும்படி, தேவனுடைய பிள்ளையாகும்படி, தேவ நீதியாகும்படி, தேவனுடைய பரிசுத்தக்குள்ள பூர்ணப்படுத்தும்படியாக, நீதிமானாக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் தீர்த்தீர். சுமந்ததை தீர்த்தீரையா. அந்த ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இந்த காணொளி கேட்கிற மக்களுக்கு இயற்கைக்கு அப்பாலப்பட்ட அற்புதம் நடக்க வேண்டும் பேசுகிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். மூட்டு வலி, இடுப்பு வலி, தலைவலி, தீராத பிரச்சனை விடுவிக்கப்படட்ட இயேசுவினா. சாபக்கட்டு நீங்கட்டும், மன அழுத்தங்கள் நீங்கட்டும், கடன் நெருக்கடி வெளியே வரட்டே. ஃபைனான்ஸ்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். God bless you.